ஹாய் ஈவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கீழடி அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். இப்போ இந்த தலைப்பு வந்து ஆடையும் அணிகலனும் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள் போகலாம். சிவகங்கை மாவட்டத்தில் வைகைக்கரையோரம் அகழ்வாராய்ச்சி செய்த போது கிடைத்த பொருட்களை தான் இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. கீழடியில் அகழ்வாராய்ச்சியின் போது கிடைத்த ஒவ்வொரு பொருட்களும் தமிழர்களோட பெருமையை உலகிற்கு எடுத்து காட்டுற விதமாக தான் அமைஞ்சிருக்குது. அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு மணிகள்லையுமே எழுத்துக்கள் போட்டிருக்காங்க, நம்பர்ஸு, எத்தனை இது கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆண்களும் பயன்படுத்தியிருக்காங்க, பெண்களும் கழுத்தில் மாலையாக வந்து அணிஞ்சிருக்கிறாங்க அந்த காலத்தில். அது எல்லாமே தொல்பொருள் ஆராய்ச்சி இதில் வந்து கிடச்சிருக்கு. அது எல்லாமே வந்து அவங்க பத்திரமா எல்லோரும் போய் பார்க்குற அளவுக்கு வச்சுருக்காங்க. அது இல்லாமல் நெசவு தொழில் வந்து இந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்குது. நெசவுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தின மண்ணால் செய்யப்பட்ட இந்த மாதிரி கிண்ணங்களும் நிறையா கிடச்சிருக்கு. அதை வந்து அங்கே வச்சுருக்குறாங்க. அதை பார்க்குறப்ப அப்போ வந்து விவசாயம் பண்ணி அதில் நூல் எடுத்து நெசவும் பண்ணியிருக்காங்க. நல்லா கூரிய எலும்பு முனைகள் வந்து கிடச்சிருந்துருக்குது. அதுக்கடுத்து இந்த பானைகள் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வளர்ச்சியடைந்த நாகரீகத்தில் இருப்பவர்கள் தான் இந்த மாதிரி பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகழ்வாராய்ச்சியில் வந்து சொல்லப்படுது. அடுத்ததாக வந்து சங்ககால மக்களின் புழங்கும் கலன்களும் அக்காலத்தில் இருந்த திரவம் மற்றும் திட உணவுன்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிளே கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா பால், தயிர், கூழ், வெந்நீர், நீர் இதெல்லாம் வந்து திரவ உணவும், திட உணவில் வந்து அப்பம், சோறு, மீன் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் திட உணவுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி கலன்களை தான் அவங்க அதை வந்து சேகரித்து வச்சு அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாகவும் இருந்தது. இது வந்து முழுமையாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதை வந்து அப்படியே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. மண்பாண்டங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக வந்து இந்த இடத்துல வந்து கிடச்சிருக்குது. மண்பாண்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ ஒரு டிசைனாக வந்து பண்ணியிருக்காங்க அந்த காலத்திலேயே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து மண்ணுக்கடியில் கனிமம் இரும்பு வந்து எடுத்து அதனால் வந்து நிறையா பொருட்கள் வந்து செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஊது குழாயை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. தலைப்பகுதி வந்து தடிமனாகவும் ஊதுற பகுதி வந்து கொஞ்சம் கூர்மையாக பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாவுக்கல் மணிகள் வந்து நிறையா பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த மணிகள் எல்லாத்துலேயுமே வந்து ஓட்டைகள், துவாரங்கள் இருக்குது. அதை வந்து மாலையாக கோர்த்து அவங்க போடுறதுக்கு வசதியாக வந்து துவாரங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. கலரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நேச்சுரலாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ மணிகள் வந்து கிடச்சிருக்குன்னு. அடுத்ததாக வந்து செவ்வந்திக்கல் மணிகள் வந்து நிறையா கிடச்சிருக்கு. பார்க்குறப்ப இப்போ பார்த்தாலும் அப்படியே சைனிங்காக இருக்குது. அதுக்கடுத்து வந்து தாதாப்பட்டியில் கிடச்சா நடுக்கல் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க பார்க்குறதுக்கு. அந்த காலத்தில் வந்து நடுக்கல் ஊனும் பழக்கம் வந்து நம்ம மக்களிடம் இருந்திருக்கு. அதோட எழுத்துக்களும் என்ன இருக்குன்றதை அங்கே போர்டில் வச்சுருக்காங்க. சங்க காலத்தில் வந்து வணிகம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து செஞ்சுருக்காங்க. அதுக்கு ஆதாரங்கள் வந்து அந்த ஆற்றங்கரையோரம் கிடைத்த முத்திரைகள், காசுகள், உலோகங்கள் இதெல்லாம் வந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்குறாங்க. அதை பார்த்தாலே நமக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்தது. தமிழகத்தில் இருக்கிற துறைமுகங்களில், ஆற்றோரங்கள் எல்லாமே அவங்க வணிகம் செஞ்சுருக்காங்க. ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. ரோம் நாட்டோட நிறைய வணிக தொடர்பு வந்து நம்ம மக்கள் வைத்து இருந்திருக்காங்க. அதுக்கு ஆதாரமாக தான் அங்கே கிடைத்த நாணயங்களை வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. நாணயங்கள் வந்து நிறையாவே கிடச்சிருக்கு. தங்க நாணயம் கிடச்சிருக்கு, செப்பு நாணயம் கிடச்சிருக்கு. அது இல்லாமல் மண்ணால் செய்யப்பட்ட முத்திரைகளும் நிறையா கிடச்சிருக்கு, எடை கற்கள் கிடச்சிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஒரு பெரிய வணிகம் வந்து இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு அப்படின்றத வந்து அவங்க ப்ரூவ் பண்ணிடுறாங்க. சங்க காலத்தில் வந்து பாண்டியர்கள் வந்து செப்பு நாணயங்கள் வந்து நிறையா பயன்படுத்தியிருக்காங்க. அது இல்லாமல் உரைக்கல் வந்து மக்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க மருந்து உரைக்கிறதுக்கு. மண்ணால் செய்யப்பட்ட முத்திரைகள் பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து மதுரை சுல்தான் நாணயங்கள்னு சொல்லி கிடச்சிருக்குது கொஞ்சம். அப்புறம் வந்து ஆங்கிலேயர் நாணயம், பிற நாட்டு நாணயம், கிடைத்த நாணயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி எந்தெந்த காலகட்டத்தில் இந்த நாணயம் கிடச்சிது, அது தங்கம், வெள்ளி இந்த மாதிரி உலோகங்கள் கிடைத்த நாணயங்களும் இருக்குது. எல்லாத்தையுமே வந்து வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொன்றையும் தெளிவாக பார்த்துட்டு வாங்க. சூப்பராக இருந்தது. பயன்படுத்தின மரக்கப்பல்கள், கலன்கள் இந்த மாதிரி வந்து நிறையா வந்து அவங்க பயன்படுத்தி ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வணிக தொடர்பாக வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாளும் வளமும் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து மண்பானைகள்,
ஜாடிகள், கருப்பு, சிவப்பு ஆனால் செய்யப்பட்ட மண் ஜாடிகள் வந்து நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் பார்க்கறதுக்கு இப்போ அப்படியே புதுசு போலயே கிடச்சிருக்குது. ரொம்ப அருமையாக இருந்தது. சிகப்பு மண்பானைகள் தான் இந்த குடுவைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. திரவ உணவுகளை வந்து பருகிறதுக்கு குடுவை பயன்படுத்தியிருக்காங்க. திட உணவுக்கு வந்து களையம் போல் இந்த மாதிரி மண்பானைகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அகல் விளக்குகள் வந்து நிறையா வந்து மண்ணால் செய்யப்பட்ட விளக்குகள் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒவ்வொன்றையும் பார்க்குற தமிழர்களோட தொன்மையும் அவங்களோட வரலாறும் நம்மளை வந்து பெருமைப்படுத்தி கொண்டே தான் போகுது. இது சுடுமண் அடுப்புகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சமைக்கிறதுக்கு வந்து விறகுகள் வச்சு அதை சமைக்கிறதுக்கு அடுப்புகள் வந்து சுட்ட மண்ணால் செஞ்சு அவங்க வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதுலேருந்து பார்க்குறப்ப முழு நாகரிகம் வந்து இங்கே வந்து நடந்திருக்கிறத சான்றுகளோட நிரூபிச்சிருக்காங்க. உரைக்கல், சுட்ட மண்ணால் செய்யப்பட்ட அடுப்பு, இரும்பால் செய்யப்பட்ட பல வகையான ஆயுதங்கள், அகல் விளக்குகள், இந்த மாதிரி மண் அகல் விளக்குகள் வந்து நிறையா வந்து அந்த இடத்துல கிடச்சிருக்குது. இது எல்லாமே ரொம்ப பத்திரமா கண்ணாடியில் ஜாடிகளை வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. அதுக்கடுத்து துருப்பிடித்த கத்திகள் வந்து நிறையா கிடச்சிருக்கு. இது வந்து ஆயுதங்களாக வந்து அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது எல்லாமே இரும்பால் செய்யப்பட்ட கரண்டிகளும் நிறையா வந்து கிடச்சிருக்குது. அதையும் வந்து ஒவ்வொரு மாடல்லையும் வந்து அங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. வளையங்கள் ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வளையங்கள் செஞ்சுருக்காங்க. அப்புறம் தங்க ஆபரண நகைகள் செய்கிறதுக்கு ஊது குழாய் வந்து இரும்பால் செய்யப்பட்டதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது எல்லாமே வந்து கிடச்சிருக்குது. மக்கள் பயன்படுத்தினா எல்லா பொருளுமே கிடச்சிருக்கு. அம்பு முனைகள் வந்து நிறையா கிடச்சிருக்கு. தந்தத்தால் ஆன சீப்புகள் கிடச்சிருக்கு. இது வந்து தந்தத்தால் ஆன சீப்பு பாருங்கள், எவ்வளோ ஒரு சின்னதாக வந்து அழகாக வந்து க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. தந்தத்தால் ஆன வந்து தாயக்கட்டைகள் பண்ணியிருக்காங்க, விளையாட்டு பொருட்கள் பண்ணியிருக்காங்க, சீப்பு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப அங்கே பாருங்கள் எவ்வளோ பொருட்கள் வந்து தந்தத்தால் ஆனதை அவங்க பயன்படுத்துனது வந்து இங்கே கிடச்சிருக்குது நமக்கு. அதுக்கடுத்து அணிகலங்கள், கழுத்தில் அணியப்படும் அணிகலங்கள் வந்து நிறையா கிடச்சிருக்கு. தூது பவளம், மாவு கற்கள், இந்த மாதிரி கலர் பல வண்ணத்துலேயும் கிடச்சிருக்குது. அது எல்லாமே கோர்த்து இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க நம்ம பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து கண்ணாடி வளைகள் வந்து நிறையா கிடச்சிருக்கு. கண்ணாடி பொருட்கள் கொண்டு அவங்க வளையலாக செஞ்சு அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மாதிரி உடஞ்ச துண்டுகள் வந்து நிறையா வந்து அந்த இடத்துல கிடச்சிருக்குது. கண்ணாடி துண்டுகளில் வந்து அவ்வளோ டிசைன் இருக்குது. இப்போ கூட நம்ம இந்த மாதிரி மாடல் செய்ய முடியுமா அப்படின்றது வந்து வியப்பாக தான் இருக்குது. இந்த மணிகள் வந்து ஏகப்பட்ட மணிகள் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் கலர் மணிகளும் வந்து கிடச்சிருந்துருக்குது. பாருங்கள், இதில் வந்து ஆண்களும் வந்து நகை அணிஞ்சிருக்காங்க, பெண்களும் வந்து இந்த மாதிரி மணிகளை வந்து அணிஞ்சிருக்காங்க. அப்படின்றதுக்கு சுடுமண்ணால் செய்யப்பட்ட உருவ பொம்மைகளுக்கு வந்து போட்டு அது வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து பவளமணிகள். ஒவ்வொரு மணிகளுமே ஒவ்வொரு மாடலில் இருக்குது. எல்லாமே வந்து நம்பரோடு போட்டு அவங்க சேகரித்து இந்த மாதிரி நூலில் கோர்த்து அந்தந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது, சிறப்பாகவும் இருந்தது. நம்ம ஒவ்வொரு தமிழர்களும் போய் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம்தான் கீழடி அருங்காட்சியகம். தோடு காதணிகள், காதில் போடுறதுக்கு அணிகள் வந்து துவாரம் போட்டு சுட்ட மண்ணால் வந்து காதணி பண்ணியிருக்காங்க. நிறையா பொருட்கள் கிடச்சிருக்கு. செம்பு பொருட்களும் நிறையா வந்து கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தங்கம் வந்து இந்த மாதிரி தான் மண்ணில் வந்து கிடச்சிருக்கு. அதை வந்து ஃபோட்டோவை எடுத்து அப்படியே வந்து ஃப்ரேம் போட்டு வச்சுருக்குறாங்க. இது வந்து தங்க ஆபரணங்கள் கிடைத்தது வந்து அப்படியே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து சுடுமண்ணால் செய்யப்பட்ட ஆட்டக்காய்கள், நம்ம இப்போ விளையாடுறதுக்கு பயன்படுத்துகிற ஆட்டக்காய்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் தந்தத்தாலையும் நிறையா காயின் வந்து இங்கே பயன்படுத்தி அவங்க பொழுதுபோக்கு வந்து விளையாண்டுருக்காங்க. சுடுமண் மற்றும் தந்தத்தாலான பகடைகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சின்ன குடுவையெல்லாம் வந்து திரவ உணவுகளை வந்து அருந்துவதற்காண்டி பயன்படுத்தியிருக்காங்க. அகல் விளக்குகள் வந்து நிறையா கிடச்சிருக்கு. இந்த மாதிரி மண் உருண்டைகள் வந்து கிடச்சிருக்கு. இதெல்லாம் விளையாட்டு பொருட்களாக வந்து சிறு குழந்தைகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது இல்லாமல் சுட்ட மண்ணால் வந்து விளையாட்டு ஜாமான்களுமே பலவித டிசைனில் இருக்குது. இது வந்து சக்கரங்கள் சுட்ட மண்ணில் பண்ணி குழந்தைகள் வந்து விளையாட்டு ஜாமானாக இருந்திருக்கு. இது சுட்ட மண் வந்து சக்கரங்கள் இந்த மாதிரி பூட்டி அவங்க வந்து விளையாடுறதுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. பெரியவங்க விளையாடுறதுக்கு வந்து பகடைக்காய்கள் இந்த மாதிரி விளையாட்டும், சிறு குழந்தைகள் விளையாடுறதுக்கு இந்த மாதிரி சுட்ட மண்ணால் சக்கரங்கள் விளையாட்டு பொருட்கள் எல்லாம் நிறையாவே பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் கிடைச்ச இந்த மண் குடுவைகள்லாம் பாருங்கள், 2 கலராக இருக்குது. கருப்பு அண்டு செம்மண் கலர்லேயும்
இங்கே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. வட்ட சில்லக்குகள் வந்து நிறையா கிடச்சிருக்கு. சிந்துவெளி எழுத்துக்களும் கீழடியில் கிடைத்த குறியீடுகளும் ஒத்து போகிறத வந்து நமக்கு காமிச்சிருக்காங்க. நம்மளுடைய பெருமைகளை வந்து இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மளுடைய தொன்மையான வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.